ஹாய் காய்ஸ், தமிழ் ஆண்ட்ராய்ட் வாய்ஸில் இருந்து நிஃப்ராஸ் கற்றுக்கொள்வோம் கற்றுக் கொடுப்போம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் ஒன்று தான் பார்க்க போகிறோம். என்ன அப்ளிகேஷன் என்றால் ஒரு கிளீனர் அப்ளிகேஷன். ஓகேவா, இந்த கிளீனர் அப்ளிகேஷன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் ரெடி பண்ணி கொடுத்திருந்தார். அவருக்கு தமிழ் ஆண்ட்ராய்ட் வாய்ஸ் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்ளணும். ஒரு அருமையான ஒரு கிளீனர் அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்ததுக்கு இந்த அப்ளிகேஷன் லிங்க் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக்கில் வீடியோக்கு மேலேயும் யூடியூப்பில் வீடியோ கீழே லிங்க்கு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா தெரியாத நண்பர்கள், ஓகேவா, தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க பயன்பெறுவாங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு பின்னால் உங்களுக்கு எலோ பெர்மிஷன் கேட்கும். எலோ கொடுத்துருங்க. எலோ கொடுத்ததுக்கு பின்னால் உங்களுக்கு இப்படி தான் மெனு வரும். இதில் உங்களுக்கு பாருங்கள் க்ளீன் ரெம். ஓகேவா, இது ரெம்மை க்ளீன் பண்ணிக்கணுண்டா முதல்லைக்கு க்ளீன் ரெம் ஈக்கி ரெண்டாவது க்ளீன் கெச். ஓகேவா, நெட்டுகள் யூஸ் பண்ண டைமில் பிடிச்சிக்கக்கூடிய கெச் ஃபைல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு அடுத்து ஹிஸ்ட்ரி க்ளீன். ஓகேவா, நீங்கள் நெட் யூஸ் பண்ண டைமில் ப்ரௌசரில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபீச்சர் கொடுத்துக்க இன்னும் டோல் பாக்ஸ். ஓகேவா, டோல் பாக்ஸு மீக்கி அதோட எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கிறாங்க ஸ்டோரேஜ் க்ளீன், ரெம் க்ளீன். ஓகேவா, அதை க்ளீன் பண்ணிக்கணுண்டா நீங்கள் அதை க்ளீன் பண்ணிக்கல. இல்லை ஃபுல் டோட்டலாக க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற மெயின் சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் ஆயிரும். ஓகேவா, குயிக் ஃபாஸ்ட்டாக க்ளீன் ஆயிரும். அது க்ளீன் ஆகி முடிஞ்சதுக்கு பின்னால் உங்களுக்கு ஸ்டோரேஜ் எல்லாம் குறையும். ஓகேவா, எனி டைம் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் குறையும். புது அப்ளிகேஷன் தான் நீங்கள் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. இந்த அப்ளிகேஷன் இது நேற்று தான் ரெடி பண்ணி கொடுத்துரு என் ஃப்ரெண்டு. இப்போ நீங்கள் இந்த மேலோகைக்கு பாருங்கள் 3 டாட் போட்ட செட்டிங் பாருக்கு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா செட்டிங் இண்டிக்கு செட்டிங்கில் கீழோக்கு பாருங்கள் நீங்கள் இந்த க்ளீன் பண்ணுறத சவுண்ட் வரணும்னு நினச்சிங்கன்னா இதை டிக் மார்க் பண்ணிவிட்ருங்க. சவுண்ட் தேவையில்லைண்டா அதை அப்படியே டிக் எடுத்துட்ருங்க. லாங்குவேஜ் அதுகள் எல்லாம் தேவையில்லை. எல்லாம் பக்காவாக செட்டிங்கில் வைக்கும். அதை ஒன்று நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நீங்கள் க்ளீன் ரெம்மை க்ளீன் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டா க்ளீனு கொடுங்க. கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணணும். நீங்கள் அது கொடுத்து நீங்கள் க்ளீன் கொடுத்தீங்கன்னா எல்லாம் பூஸ்ட் ஆயிரும். ஓகேவா, இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறதால கேன்சல் ஆயிரும். எதாவது ஸ்கேன் கொடுத்தாலும் எல்லாம் போஸ்ட் ஆஃப் பண்ணி நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணி தந்துடும். ஓகேவா, அடுத்து இதுக்கு பாருங்கள் கெச் ஃபைலில் பிடிச்சிக்கிறது, டேட்டாஸ்கள் எல்லாம் பிடிச்சிக்கிறது எல்லாம் க்ளீன் பண்ணி தந்துடும். ஓகேவா, இன்னும் 282 ஃபைல் பிடிச்சிக்குதுன்னு நினைக்கிறேன். நெட் ஒன்லைன் இருந்தாலும் கெச் ஃபைலில் பிடிக்க தான் செய்யும். ஓகேவா, அதையும் க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும். ஓகே, இப்போ எல்லாம் எனக்கு கெச் ஃபைல் பிடிச்சிக்கிறது எல்லாம் காட்டிட்டு இதெல்லாம் இப்போ பூஸ்ட் கொடுத்தனால வீடியோனா கட் ஆகிடும். நீங்கள் பூஸ்ட்டாக கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் பூஸ்ட் ஆகிடும். 221 MB என்ன பிடிச்சிக்கு கெச் ஃபைல் அது அப்படியே கெச் ஃபைல் அப்படியே நீங்கள் பூஸ்ட் கொடுத்தீங்கன்னா பூஸ்ட் ஆகிடும். அடுத்து இதுக்கு பாருங்கள் ஹிஸ்ட்ரி க்ளீன். ஓகேவா, ஹிஸ்ட்ரி க்ளீனில் ஹிஸ்ட்ரி க்ளீன் கொடுத்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக உங்களோட கோல் ஹிஸ்ட்ரியை க்ளீன் பண்ணிக்கணுமா, ப்ரௌசரில் இருக்க ஹிஸ்ட்ரியாக எல்லாத்தையும் நீங்கள் டிக் மார்க் பண்ணிவிட்டு க்ளீன் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய மெசேஜ்லேருந்து எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ஓகேவா, அதே இது ஒரு ஃபியூச்சர். அடுத்த டூல் பாக்ஸ். ஓகேவா, டூல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் மேனேஜர். அடுத்து ஜங்க் பிக்சர்கள் கூடுதலாக அந்த ஜங்க் ஃபைலில் பிடிச்சிக்கிறது எல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் ஆகும். நான் இப்போ ஸ்கேன் கொடுக்கல. அடுத்து ரீஸ்டார்ட் டிவைஸை ரீஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் நிறைய ஃபியூச்சர் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சர் தான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இவ்வளோ நாளும் யூஸ் பண்ணி இல்லாத ஒரு க்ளீனர் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க பயன்பெறுவாங்க. நாம் இன்னும் ஒரு பக்கமான ஒரு அப்ளிகேஷன் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை.